நிறைவு செஞ்சிடலாங்க. சந்தோஷங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. கமலாமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். மரகதமம்மா நால்வர் இதை விநாயகர் துதி பாடுங்கம்மா. பிரியதன் உருமை கொளமிகு கரியதே, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினன் பயில் வலி வலம்புரை இறையே. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சித்ராமா நாலூர் துதி பாடுங்கம்மா. சித்ராமா. சிவாயனம்மா. நானம்மா? ஆமாங்கம்மா. சிவாயனம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பே அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, வாய்ப்பு கொடுத்திருக்கு. நன்றி நன்றி. இந்த அமர்வு 11வது அமர்வு. இது வரைக்கும் 41, 43 சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 42 ஆரம்பித்து அடுத்தது 44, 45, 46 4 பாடல் விளக்கம் எடுக்கிறதா இருக்கிறார் ஐயா. கந்தர் அலங்காரம் புக்கு இருந்தா எடுத்து வச்சுக்குங்க. அப்படி இல்லாதவங்க நம்ம சாருவியாமா மேல வேணா போட சொல்றேன். அடியார்கள்லாம் புக்கு எடுத்து வச்சு ரெடியா இருந்தீங்கன்னா சொல்ற கருத்து நீங்க உள்வாங்கலாம். இப்ப தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இல்லையா? அப்ப அது மேல அண்டர்லைன் பண்ணி நீங்க மேல அந்த கருத்தெல்லாம் எழுதினா நாளைக்கு படிக்கக்குள்ள நமக்கு விளக்கம் நல்லா புரியும். இது கேட்கறது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம போயிடக்கூடாது. இது கேட்டு சிந்தித்தல் நிட்டே கொடுதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் எழுதிக்கிங்க. நம்ம அடியார் பத்தி சொல்லவே தேவையில்லை, சிறப்பு தான். சிவாயனங்க பாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல சமயத்திலே கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான நூல் இன்றைக்கு 4 பாடல்களை சிந்திப்பதற்காக நாம் கூடியிருக்கின்றோம்.
இந்த அருமையான அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரேமா அம்மா அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்களை புலனாக்கி கொண்டு இந்த 4 பாடல்களுடைய திரண்ட கருத்துக்களை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். 42, 44, 45, 46 ஆகிய 4 பாடல்கள் இன்றைய சிந்தனையில் நமக்கு வருகின்றன. இந்த 4 பாடல்களிலும் முன்னுரையாக நான் அவைகளில் வருகின்ற திரண்ட கருத்தை முதலில் உங்களுக்கு சொல்லி பின்பு பாடல் வரிகளுக்கு நம்ம செல்லுவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய நியதி, வாழ்க்கையினுடைய முறை, அந்த வாழ்க்கையில நம்ம படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகளையெல்லாம் பற்றி அப்போ இது கந்தர் அலங்காரம் அப்படிங்கிறது முருகரை பற்றி பாடுகின்ற பாடல் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய நியதிகளையும் வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களையும் வாழ்க்கையில நம்ம படுகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு இலக்கிய நூலாக இந்த கந்தர் அலங்காரம் திகழ்கின்றது. இந்த கந்தர் அலங்காரத்திலே இன்றைய பாடல் வரிசையிலே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மனோ துக்கம். வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே என்ன நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மனோ துக்கம், மனசுல தாங்க முடியாத தீராத துக்கம் இருக்கின்றது. அது தீர வேண்டும், அது மாய வேண்டும். மனோ துக்கம் மாய்வதற்கே என்று முருகப்பெருமானை பார்த்து அவர் பணிந்து கேட்டுக்கொள்ளுவதாக இன்றைய சிந்தனை அமைகின்றது. நம்மெல்லாம் வாழ்க்கையில் அநேக துன்பங்களை அனுபவப்பட்டு வருகின்றோம். அன்றாடம் வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு வர்றோம். இப்பவெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முதிர்வடைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. வானப்பிரஸ்த வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனோ பக்குவம் அடைந்த நிலையிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அன்றாடம் இறைவனை துதித்து நல்வழி காட்ட வேண்டும் என்று பணிவன்புடன் இறைவனை பணிந்து கேட்டுக்கொள்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய சிந்தனை வழியாக அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுகின்ற செய்தியும் அதே செய்தியாகத்தான் இருக்கிறது. மனோ துக்கம் எனக்கு மாய வேண்டும், எனக்கு தீர வேண்டும், நான் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும், குதூகலத்தின் எஞ்சிய நாட்களிலே நான் மனோ துக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அருணகிரிநாதர் இன்று சிறப்பாக கூறியிருக்கின்றார். கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் இலக்கிய நயம் வாய்ந்த பல பதங்களை சுட்டி காட்டுகின்றார். பிரேமா அம்மா உங்களுக்கெல்லாம் விழிப்புரை சொல்லுகின்ற பொழுது புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கடினமான வார்த்தைகளுக்கு பதம் எழுதி கொள்ளுங்கள், மீண்டும் படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுடைய சொந்த வார்த்தைகளாக ஆகிக் கொள்ளட்டும் என்றெல்லாம் அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆம், ஏனென்றால் கந்தர் அலங்காரத்துல நம்ம படிக்கின்ற பொழுது அநேக கடின பதங்கள் நம்முடைய புரிதலுக்கு தடை ஆகின்றன. இந்த சிந்தனையினுடைய நோக்கம், இந்த வகுப்பினுடைய நோக்கம், இந்த அமர்வினுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால் இந்த கடினமான பதங்களை எல்லாம் சுலபமாக ஆக்கிக் கொள்வதற்கு இது அற்புதமான வாய்ப்பு என்று நான் கூறிக்கொண்டு, இலக்கியம் நயம் வாய்ந்த சொற்களை அநேக இடங்களிலே அருணகிரிநாதர் ரொம்ப மிக அருமையாக பதம் பிரித்து விளக்கி இருக்கின்றார். இன்றைய பாடல் வரிசையில நம்முடைய உடம்பை பத்தி சொல்றார். இந்த உடம்பை பத்தி, இந்த வாழ்க்கை என்பது வாழ்வே மாயம் அப்படிங்கிறாங்க. இந்த
வாழ்க்கை அப்படிங்கிறது பொய்யானது அப்படின்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக இன்றைய பாடல் வழியாக சொல்லுகிறார், இந்த உடம்பு அது ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு குப்பைக்கூடை அப்படிங்கிறார். அது குப்பைக்கூடை. உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு மதிப்பு இருக்குது. உயிர் போன மறு நிமிஷத்துல அது பணமாகிறது. அதை எப்ப அப்புறப்படுத்தலாம் என்று நம்முடைய உறவினர்களும் சுற்றத்தினர்களும் ஆர்வமாக செயல்படக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்குது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த உடம்பு ஒண்ணுக்கும் உதவாதது என்று சொல்லுகின்ற பொழுது அதை கொட்டில் என்கின்ற வார்த்தையால் அர்த்தப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட கொட்டில் அப்படின்னு சொன்னோம்னா, நினம் காட்டும் கொட்டில் என்று அருணகிரிநாதர் நயமாக இலக்கியத்தோடு இலக்கிய உரையோடு மிக அருமையாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அது என்ன நினம் காட்டும் கொட்டில் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உடம்புல என்ன இருக்குதுன்னா ரத்தம் சதை, அவ்வளவுதான். அந்த ரத்தத்தையும் சதையும் சேர்த்து அந்த உடம்ப இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உடம்பு எப்ப உயிர் போகுதோ அப்ப அது அழிவுக்கு பாத்திரமாகி விடுகிறது, கட்டுப்பட்டு விடுகிறது என்கின்ற ஒரு செய்தியை நினம் காட்டும் கொட்டில் என்கின்ற அந்த சொற்றொடர் மூலமாக அற்புதமாக அலங்காரமாக அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கின்றார் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு பாடலிலே, இன்றைய பாடல்ல ரொம்ப அதே மாதிரி நம்ம உடம்ப சொல்லுகின்ற பொழுது, இது என்ன உடம்புன்னா தோலால் சுவர் வைத்து என்று சொல்லி இருக்கிறார். என்ன இந்த உடம்பு? உடம்பு முழுவதும் சுவர் மாதிரி தோலை வச்சு மூடி இருக்குது, அவ்வளவுதான். தோலால் சுவர் வைத்து இரு காலால் எழுப்பி, உடம்பு படுத்துட்டு இருக்க, அதுக்கு 2 காலை ஒட்டி வச்சிருக்கிறாரு ஆண்டவர், இறைவர் முருகப்பெருமான் 2 காலை ஒட்டி வச்சிருக்கிறாரா. அந்த காலை ஒட்டி வச்சிருக்கிறதுனால அது படுத்துட்டு இருக்காம அது நிக்குது, அது நடக்குது, அது ஓடுது. அது என்ன, உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடு, அப்புறம் ஒரு நாள் படுத்துக்கு, ஒரு நாள் அது செத்து போயிடும் அப்படிங்கிற கருத்தை, இந்த உடம்பு என்பது நிலையல்லாதது. இந்த வாழ்க்கை ஒரு நிற்காத வாழ்க்கை. இது முழுவதும் தற்காலிகமான வாழ்க்கை. இது என்று முடியும் என்று அது யாருக்கும் தெரியாது. இறைவன் அதை மறைப்பு சக்தியாக வைத்திருக்கிறார் என்கின்ற இந்த செய்தி எல்லாம் வெகு நயத்தோடு தோலால் சுவர் வைத்து இரு காலால் எழுப்பி நம்மளை நிற்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத எழுப்பி என்கின்ற வார்த்தையை இலக்கிய நயத்தோடு காட்டியிருக்கின்றார் என்று சொல்லி, முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் இன்றைக்கு நாம் இந்த பாடல் வழியாக கண்டு தரிசிக்கப் போகின்றோம். முருகப்பெருமானை பற்றி அலங்காரமாக கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகின்ற பொழுது வேலால் கிரி துளைத்தவன் அப்படின்னு அலங்காரப்படுத்தி சொல்லுகிறார். யார் முருகப்பெருமான்? தன்னுடைய கூர்மையான வேலால் அந்த மலையே துளைத்தவன், வேலால் கிரி துளைத்தவன் என்றும், தந்தைக்கே உபதேசம் செய்த முருகப்பெருமான் அல்லவா, பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை தந்தைக்கே சொன்னவன் ஆனதால் அவர் குரு ஆனார். குரு பூத வேலவன் என்று பெயர் பெற்றார். சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பிராந்தகன் என்று சொல்லி இருக்கின்றார். பிராந்தகன் என்று சொன்னால் முப்புறத்தையும் எரித்து சாம்பலாக்கி வெற்றி வீரனாக காட்சியளித்த அந்த சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிராந்தகன் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்.
இப்படியெல்லாம் அலங்கார பாடலினுடைய வரிசைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது இலக்கியம் நயம் வாய்ந்த இடங்களையும் சொற்களையும் கண்டு இன்புறுவதற்கும் நமக்கு பெருவாய்ப்பு அமைகின்றது என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இன்றைய பாடலிலே அருணகிரிநாதர் நமக்கு ஒரு அருமையான படிப்பினையை கூறி காட்டியிருக்கின்றார். இலக்கியத்தினுடைய பயனே என்னவென்று சொன்னால் அறிவுரை வேண்டும், படிப்பினை வேண்டும். அதை படிக்கின்ற பொழுது நாம் அதன் மூலமாக தெளிவு பெற வேண்டும், அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் இலக்கியம் நமக்கு காட்டுகின்ற ஒரு உண்மையாக விளங்குகின்றது. அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய பாடல் வரிசையிலே அருணகிரிநாதர் கூறி காட்டுகின்ற படிப்பினை என்ன என்று சொன்னால், நாம் எல்லோரும் இறைவனை நினைந்து மௌனமாக அவர் ஆழ்ந்து தியானம் செய்கின்ற பொழுது இந்த உடலே இந்த உடம்பையே நீ மறந்துடணும். கந்தர் அனுபூதியில சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், சும்மா இரு, சொல் அற என்கின்ற 2 வார்த்தைகளை மிக அற்புதமாக கந்தர் அனுபூதியிலே சொல்லி காட்டினார். சும்மா இருப்பா, உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய பேச்சு அதுகளை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அமைதியாக இருக்கின்ற அந்த நேரம்தான் ஆண்டவனை நினைக்கின்ற நேரம், துதிபாடுகின்ற நேரம். ஆண்டவன் உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே மஞ்சம் விரித்து அவர் தாமரையாக மலர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் பண்ணணும். நீ பேசக்கூடாது, நீ சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார். அதுதான் படிப்பினை, அதுதான் தெய்வத்தை நினைப்பதற்கு உரிய வழி. அந்த முறையை நம்மெல்லாம் இப்ப பின்பற்றுவதற்கு பழகி கொண்டிருக்கின்றோம், நம்ம பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய மனம் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் உணர்கின்றோம். அந்த உணரக்கூடிய அந்த செய்தியை வலியுறுத்துகின்ற வண்ணம் இன்றைக்கு அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்றார். ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு என்று ஒரு அற்புதமான ஒரு பதத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு படிப்பினையையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். என்ன படிப்பினை என்று சொன்னால், ஒரு பூதரும் அறியாத, ஒரு பூதரும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம உற்றார்கள், மற்றவர்கள், சகோதரர்கள், உடன் பிறந்த பிள்ளைகள், அவர்களோடு கலந்து உரையாடுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்துங்கள், நிறுத்திவிடுங்கள். ஒரு பூதரும் அறியாத தனி வீடு. என்ன வீடு அப்படின்னு சொன்னா, நீ உண்டு, இறைவன் உண்டு. இறைவன் நீ, இந்த 2 தொடர்போட இருக்கணும். இறைவனோடு நீ தொடர்போ இருக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரும் உனக்கு தொடர்பு இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இறைவனை நீ அடையாளம் காண முடியும், இறைவனை நீ எண்ண முடியும். இறைவனிடத்திலே உன்னுடைய விண்ணப்பத்தை பதிவாக்குவதற்கு அதுதான் உகந்த சந்தர்ப்பம் என்கின்ற இந்த படிப்பினையை இன்றைய பாடல் வழியாக நாம் பெறுவதற்கு அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை அமைத்து காட்டியிருக்கின்றார். ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை இல்லாமல், பேச்சையெல்லாம் நிறுத்து, பேசுறது போதும், நீ தனிமையாக இரு, நீ மௌனமாக இரு, உரை அற்று, உணர்வு அற்று, எந்த உணர்வும் இல்லாமல் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றது. 5 புலன்களுக்கு நீ அடிமையாக கிடைக்கின்றாய். அவைகளையெல்லாம் நீ கட்டுப்படுத்தி அந்த உணர்வுகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இறைவனே சதம் என்று நினை. இறைவன் உன் முன் காட்சியளிப்பான், உன்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுவான், உன்னுடைய காரியம் நிறைவேறும்.
நீ வாழ்க்கையில் ஜெயம் பெறுவாய் என்கின்ற ஒரு அற்புதமான படிப்பினையை இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய பாடல் வழியாக நாம் பெறப்போகின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக இன்றைய பாடலில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், காதல் காதல் இன்பம் பயக்கக்கூடியது. காதலர்கள் இருவர் கருத்தொருமித்து உரையாடி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணம் வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தமான தருணம். காதல் 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 போயின் சாதல் என்றே பாரதியார் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே காதல் என்பது புனிதமானது, காதல் என்பது இன்பமானது. காதலர்கள் இருவரும் கூடி கருத்தொருமித்து அவர்கள் செயல்படுகின்ற பொழுது அற்புதமான செயல் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த சூழ்நிலையை இந்த பாடலிலே நம்ம பார்க்கிறோம். காதலர் இருவர் கருத்தொருமித்து இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான தருணத்துல அவங்க என்ன காரியத்துக்கு முன்னெடுத்து செல்லுகின்றார்களோ, முன் காலை எடுத்து செல்லுகின்றார்களோ, அந்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் என்பது நிர்தாட்சணியமான உண்மையாக விளங்குகின்றது. ஏன்னா புனிதமானவர்கள், புனிதமான தருணம், புனிதமான ஒற்றுமை, இதெல்லாம் தான் அந்த காதலர்களுடைய இன்பத்தை இங்கு காட்டுகின்றார். அப்புறம் அதே நிலையில அருணகிரிநாதர் இன்னொன்றையும் காட்டுகின்றார். காதல் என்பது நேர்மறை சிந்தனை அப்படின்னு சொன்னா, காம கிளத்தியர்கள்பால் நீ பெறுகின்ற இன்பம் அது எதிர்மறை விளைவு என்பதையும் காட்டுகிறார். இந்த காதல் காமம் இரண்டும் அந்த வேறுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டும், வேறுபடுத்தி நம்ம செயல்பட வேண்டும். காதலில் நீ திளைக்கலாம், அந்த காமத்தில் போய் நீ விழுந்து விடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையையும் அருணகிரிநாதர் மிக அழகாக இன்றைய பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியையும் சொல்லி, இந்த மாதிரியான 4 முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய பாடல்களை இன்று நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் மனோதுக்கம் போக வேண்டும் என்றும், அப்புறம் இலக்கியம் நயம் வாய்ந்த பதங்கள் இருக்கின்றன என்றும், இன்றைய பாடல் வழியாக நாம் அறிய போகின்ற படிப்பினையை பற்றியும், இறுதியாக அந்த காதல் இன்பம் கொடுக்கின்ற விளைக்கின்ற அந்த நன்மைகளை பற்றியும் நாம் இன்றைக்கு நம்ம எடுத்து சொல்லுவதற்காக இருக்கின்றோம். இன்றைய பாடலை 42வது பாடலை இப்பொழுது தொடங்குவோம். நிணம் காட்டும் கொட்டிலை விட்டொரு வீடெய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன்னம் குற சிறுமான் பணம் காட்டும் அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு எங்கண் வாய்த்ததுவே என்று அருணகிரிநாதர் இந்த பாடலை அருமையாக அமைத்து காட்டியிருக்கின்றார். நிணம் காட்டும் கொட்டிலை விட்டு, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இந்த உடம்பிலால் நான் உபத்திரவம் பட்டது போதும் இறைவா, அதை விட்டு வீடு, நாம் வீடு பேறு அடைய வேண்டும். வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகா. முருகப்பெருமானுக்கு அவர் வணக்கம் சொல்லுகின்றார், நன்றி பாராட்டுகின்றார். ஏனென்றால் முருகப்பெருமான் செய்திருக்கக்கூடிய நன்மைகள், எனக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நான் நன்றியோடு நன்றி பாராட்டி நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்றார். முருகப்பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த கொட்டிலுக்கு விடை கொடுத்து என்றைக்கும்
அந்த பிறவா பேரின்பத்தை, வீடு பேரின்பத்தை அவர் எனக்கு அளித்திருக்கின்றார். முருகா, உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ குணம் காட்டி ஆண்ட குருதேசிகனாக விளங்குகின்ற முருகு பெருமானே, நான் வீடு பேறு இன்பம் எய்துவதற்கும் இந்த கொட்டில் போன்ற சதையும் இரத்தமும் நிறைந்த இந்த பிண்டம் அழிவதற்கும் நீ எனக்கு உதவி செய்தாய், உறுதுணையாக நின்றாய். ஆகவே நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணம் காட்டி. முருகப்பெருமான் போகலிங்கிறார் பாருங்க, நிற்கும்ங்கிறார். அவர் என்னோடவே இருக்கிறாரு. முருகப்பெருமான் எனக்கு வீடு பேரின்பத்தை அழித்து விட்டார். என்னுடைய துன்பப்படுகின்ற உடலுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் நான் விடை கொடுப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். ஆகவே முருகப்பெருமானுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்த வரியில்தான் அந்த வள்ளியோடு முருகப்பெருமான் துய்க்கின்ற அந்த காதல் இன்பத்தை பற்றி சொல்றார். முருகப்பெருமான் வள்ளியோடு இணைந்திருக்கின்றார், காதலியுடன் கழிப்படைகின்ற நிலையில் இருக்கிறார். இந்த இன்பமான சூழ்நிலையில முருகப்பெருமான் இடத்துல என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேறும். அப்ப அருணகிரிநாதர் வச்ச கோரிக்கை என்ன? இந்த உடல் வாழ்க்கை போதும்பா, எனக்கு பேரின்ப வாழ்க்கையை கொடு அப்படின்னு இந்த சமயத்துல கேட்டதுனால வள்ளியோடு அவர் இன்பம் துய்த்து கொண்டிருக்கின்ற அந்த காதலர் இருவர் கருத்து ஒருமித்து இருக்கக்கூடிய அந்த சூழல்ல எனக்கு அருமையான வாய்ப்பை இறைவன் கொடுத்தார்னு சொல்றார். என்ன முருகன் பாருங்க, அம்குற சிறுமான், அம்குற குரத்தி, அவ சிறுமான் வயசு பொண்ணு வள்ளி. அம்குற சிறுமான் பணம் காட்டும் மல்குர்க்கு உருகும் குமரன். குமரன் முருகப்பெருமான் இளைஞர், அவர் காதலர், அவர் வள்ளியை நினைந்து கொண்டிருக்கின்றார். அந்த வள்ளியை புணருவதற்காக அவர் ஆவல் கொண்டிருக்கின்றார். வள்ளியினுடைய தனத்தையே நினைத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த காட்சியை அவர் அந்த பணம் காட்டும் அப்படின்னா படம் காட்டும். அல்குல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தனம், பெண். அதைத்தான் முருகப்பெருமான் இளைஞர், காதல், அவரோடு வள்ளியோடு புணர வேண்டும், அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற கருத்திலே தான் குறச்சிறுமான் பணம் காட்டும் அல்குல்க்கு உருகும் குமரன். அது காதல் வயப்பட்ட குமரனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட குமரனுடைய பாதாம்புயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பக்தர்களே கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த முருகப்பெருமான் வள்ளியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த இன்ப நேரம் அது மகோ உன்னதமான நேரம், இது மகிழ்ச்சியான நேரம். இந்த தருணத்திலே பாதாம்புயத்தை வணங்காதலை எல்லோரும் வணங்குங்கள், நினையுங்கள். ஆனா எனக்கு என்ன வாய்ச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அது வணங்காதலையாக வாய்ச்சிருக்குதே. எங்கே எனக்கு இங்கண் வாய்த்ததுவே அப்படின்னு அருணகிரிநாதர் ஏங்குகின்றார். முருகப்பெருமானை நினைத்தவர்கள் ஜெயித்தவர்கள். ஆனா அவரை நினைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலையே. என்றைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு அமையும், என்றைக்கு நான் முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே பணிந்து சேவகனாக அவருக்கு இருக்க போகிறேன் என்று தெரியவில்லையே என்கின்ற அந்த ஆதங்க குரலும் இந்த பாடலிலே விளங்குகின்றது. பாதாம்புயத்தை வணங்காத தலை வந்து எங்கே எனக்கு இங்கண் வாய்ச்சிருச்சே அப்படின்னு அருணகிரிநாதர் புலம்புகின்ற வண்ணமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது.
இந்த பாடல் மிகுந்த சிறப்பான பாடல். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டியாண்ட குருதேசிகன் குற சிறுமான் பணம் காட்டும் மல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே என்கின்ற ஒரு அருமையான கந்தர் அலங்கார பாடலை இன்றைக்கு நம்ம தெளிவு பெறுவதற்கு பெருமான் கருணை காட்டி இருக்கின்றார் என்று கூறி 43வது பாடல் சென்ற வாரத்திலேயே நம்ம சிந்திப்பதற்கு அந்த பெருமானம் அருளி இருக்கின்றார். புரட்டாசி மாசத்துல அந்த திருமால் பெருமானை வணங்குகின்ற அந்த நேரம், அந்த நேரத்தில் நம்ம திருமாலை நினைக்கின்ற ஒரு சூழல் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 43வது பாடலும் சந்தர்ப்பவசமாக சென்ற வார சிந்தனைக்கு அது உட்பட்டு விட்டது என்று கூறி 44வது பாடல் ஒரு சிறந்த பாடல், அதை பார்ப்போம். தோலால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுது கொட்டி கை நாற்றி நரம் பாலார் கையிட்டு தசை கொண்டு வேந்த அகம்பிரிந்தால் வேளால் திரிதுளை தோனிரு தாளன்றி வேறில்லையே என்கின்ற இந்த பாடல் 44வது பாடல். இதுல நம்ம உடம்ப பத்தி நினம் காட்டும் கொட்டில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு பிரயோஜனத்துக்கும் உதவாத உடம்பு. இந்த உடம்புக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் உபாயம் முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அருணகிரிநாதர் அதை வலியுறுத்துவதற்காக, அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லுவதற்காக மீண்டும் 44வது பாடல்ல சொல்லிட்டாரு. என்னடா இந்த உடம்பு, அந்த தோல் எல்லாம் மூடி அந்த எப்படி கட்டடத்துக்கு நம்ம சுவர் எழுப்பி வச்சிருக்கிறோமோ அவுட் சைட்ல, வெளிப்புறத்துல உள்ள கட்டடம் இருக்குது, வெளியில காம்பவுண்டு சுவர் கட்டி வச்சிருக்கிறோம். அந்த காம்பவுண்டு சுவர் தான் நம்ம உடம்பு முழுவதும் பரப்பி வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய தோல் அப்படின்னு சொல்றாரு. தோலால் சுவர்ங்கிறது நம்ம கட்டடம், அது காம்பவுண்ட் சுவர். உடம்புங்கிறது உள் வீடு. அந்த உடம்ப சுத்தியும் பாதுகாப்பா இருக்கணும், திருடர் பயம் இல்லாம இருக்கணும், அந்நிய அயலார்களுடைய இடை மரிசல் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும், இடையூறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டுக்கு நம்ம காம்பவுண்ட் சுவர் எப்படி எழுப்பி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இறைவன் உடம்புக்கு தோலால் சுற்றி வைத்து, தோலால் சுவர் வைத்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார்னு சொல்ற. அதுதான் உடம்பு. தோலால் சுவர் வைத்து. அடுத்தது 2வது, ஒண்ணு தோலால சுவர் வைத்திருக்கிறாரு. 2வதாக 4 காலில். அது ரொம்ப முக்கியமான கருத்து. 4ம் 6ம் சேர்ந்ததுன்னா என்ன, 10ஆகுது. 4 அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்புதமாக அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. 4 என்கின்ற பொழுது 4ம் 6ம் சேர்ந்தால் 10. அந்த 10 என்ற எண்ணிக்கை எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தசவாயுக்கள் 10 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்த நுண்ணறிவோடு படிக்கின்ற பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு புலப்படும். நம்முடைய தசவாயுக்கள் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியாழன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு 10 வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறது படிக்கத்தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுதே ஒழிய அதனுடைய நுட்பங்கள், அதனுடைய உட்பொருள்கள், அதனுடைய செயல்பாடுகள் என்று எதுவுமே தெரியாத அறிவிலிகளாகத்தான்
நம்மெல்லாம் இருக்கிறோம். இந்த உடம்பு அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமானது, அதுகளுக்குள்ள இறைவன் எப்படியெல்லாம் இயக்கி நம்ம எல்லாம் நடையோட்டம், செயலோட்டம் இதெல்லாம் விளைவிக்கின்றார் என்று சொன்னால் இது ஒரு அற்புதமான, இது ஒரு ஆச்சரியமான செயல் என்பதை நம்ம உணர வேண்டும். உணர்வதற்கு இந்த பாடல்கள் எல்லாம் தான் உதாரணமாக திகழ்கின்றன. இப்படி தோலுல சுவர் வச்சிருக்கிறாரு, 10 வாயுக்களை உள்ள வச்சு இயக்கி காட்டி இருக்கிறாரு. இது 2வது. அடுத்தது 3வதாக என்ன பண்ணி இருக்கிறாரு? முருகப்பெருமான் காலால் எழுப்பி விட்டுருக்கிறாரு. கால் 2 ஒட்டி வச்சு, அட ஏண்டா படுத்துக்கிட்டு இருக்கிற, நீ நிக்கணும் இல்ல, நீ நடக்கணும் இல்ல, நீ ஓடணும் இல்ல அப்படின்னு சொல்லி 2 காலையும் உருவாக்கி காட்டி இருக்கிறார். காலால் எழுப்பி, அப்புறம் முதுகு வளைஞ்சு போய் இருக்குது, அத வளை முதுகு ஒட்டின்னா அதை நிமித்தி, அந்த வளைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த முதுகுத்தண்டு ஒன்றை கொடுத்து அந்த முதுகையை நிமித்தி வச்சு கை நாற்றி நரம்பால் 6 கை இட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம் அப்படின்ட்டார். உடம்பு பூரா நரம்பு, அந்த பாதத்திலிருந்து நம்முடைய அடிமுடி பூரா நரம்புகளாக, எப்படி வீட்டுக்கு நம்ம வயரிங் பண்ணி இருக்கிறோமோ அதே மாதிரி இறைவன் முருகப்பெருமான் நம்ம நரம்புகளால் அடிமுடி, அடியிலிருந்து முடி வரைக்கும், பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் நரம்புகள். அப்புறம் என்ன பண்ணி இருக்கிறாரு? அந்த நரம்புகளுக்கு எல்லாம் தசை போட்டு மூடி, டாக்டர் மாதிரி அல்லவா அருணகிரிநாதர் உடம்பு அப்படியே அனாட்டமி மாதிரி பிச்சு பிச்சு காட்டி இருக்கிறார். இட்டு தசை கொண்டு நரம்பால பிணைச்சு தசையால மூடி அத உனக்கு உடம்பு அப்படின்னு இறைவன் அமைத்திருக்கிறார். இப்ப நம்ம முழுவதும் பார்க்கலாமுங்க. தோலால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தியிரு, காலால் எழுப்பி வளைமுதுகு ஒட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம் அப்படின்ட்டார். இந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொழைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையேன்ட்டார். இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் போயிருச்சுன்னா எனக்கு யாருடைய துணை வேணும்? அப்புறம் வீடு வரைதான் உறவு, வீதி வரைதான் மனைவி, காடு வரைதான் பிள்ளை, கடைசி வரை வரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் கிரிதொழைத்த வேலவன். வேளால் கிரிதொழைத்தோன் இரு தாளன்றி, அவருடைய தாள் ஒண்ணுதான் எனக்கு துணை. இந்த அகம் பிரிகின்ற பொழுது, என்னுடைய உயிர் போகின்ற பொழுது, என்னுடைய ஆன்மா பயணம் பெறுகின்ற பொழுது அது யாருடைய துணையோடு வருகின்றது, யாருடைய துணையோடு இருக்கின்றது என்று சொன்னால், இறைவா உன்னுடைய துணை வேண்டும். உன்னுடைய துணைதான் அது என்றும் இருக்கக்கூடிய நீங்காத துணை, அது பொன்றாத துணை என்று அருணகிரிநாதர் இந்த இடத்திலே பதிவு செய்து மிக அற்புதமாக காட்டியிருக்கின்றார். உடம்புங்கிறது நில்லாதது, வாழ்க்கை என்பது அது நிட்டைய கண்டம் பூரண ஆயுசு, அது என்றைக்கு முடியும்னு சொல்ல முடியாது. எது நிரந்தரம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இறப்பிற்கு பின்பு நீ இறைவனோடு உன்னுடைய ஆன்மா கலக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான் பரிபூரணமானது, நித்தியமானது. முருகப்பெருமானே, நீ எனக்கு நித்தியமானவனாக இரு, எனக்கு நீ துணையானவனாக இரு. உன்னுடைய பாதார விந்தங்களிலே நான் பணிவதற்கும் சரணடைவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற காட்சியை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் மிக அழகாக அற்புதமாக அமைத்து காட்டியிருக்கின்றார். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நம்மெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும்
ரொம்ப அருமையான சந்தர்ப்பத்தை இந்த பாடல் சுட்டி காட்டி இருக்கின்றார். உடம்பு நம்ம குளிக்கிறோம், உடம்பு பக்குவப்படுத்திக்கிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்தெல்லாம் சாப்பிட்றோம், எல்லாவும் செய்கிறோம். எல்லாமே கடைசியில் இறுதியாக என்ன முடிவு அப்படிங்கிறத அருணகிரிநாதர் யதார்த்தமாக, அப்பட்டமாக, தெளிவாக அந்த பாடல்களில் காட்டியிருக்கின்றார். தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தீரு காலால் எழுப்பி வளை முதுகு ஒட்டி கை மாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொழித்தோம் இரு தாளன்றி வேறில்லையே என்ற பாடல்ல இறைவா நீயே சரணாகதி அடைகின்றேன், உன்னையே நான் சரணாகதி அடைகின்றேன் என்று இறைவனை சரணாகதி தத்துவத்தில் அமைந்த பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்தது 45வது பாடலை சிந்திப்போம். ஒரு போதருமறியாதனி வீட்டில் உரை உணர்வற்று இருபுத வீட்டில் ராமலென்றானிரு கோட்டொருகை பொறுபுதரும் முறி தேகாசமிட்ட பிராந்தரர்க்கு குருபூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே என்பதாக இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இந்த பாடல்ல தான் தனிமை இனிமை பயக்கக்கூடியது என்கின்ற தத்துவத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். தனிமையாக இரு, தனிமையாக இருக்கின்ற பொழுதுதான் உனக்கு தியான நிலை சித்திக்கும். தியான நிலை சித்திக்கின்ற பொழுதுதான் இறைவனோடு நீ ஐக்கியமாகக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அந்த நம்மளுக்கெல்லாம் நம்ம வயது முதிர்வாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இறைவனுடைய கமல பாதங்களை எண்ணுவதற்கு, நமக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையை உணர்வதற்கு நம்ம அருணகிரிநாதர் தடம் காட்டுகிறார், நமக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றார். இந்த பாடலெல்லாம் அதற்கு துணையாக இருக்கின்றது. நமக்கு ஏற்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல்களை எல்லாம் இளைஞர்கள், சிறுவர்கள் இவங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியாது, இதனுடைய நுட்பமும் புரியாது, இதனுடைய கருத்தும் அவர்களுக்கெல்லாம் புரியாது. நம்மெல்லாம் பட்டு அனுபவம் மிக்க காரணத்தினால, இறைவனை சிந்தித்து மனப்பக்குவம் உடைய காரணத்தினால இந்த வரிகள் எல்லாம், இந்த வாக்கியங்கள் எல்லாம் பொருள் பொதிந்த வரிகளாக நம் முன் காட்சி அளிக்கின்றன. என்ன சொல்லுகின்றார் அருணகிரிநாதர்? ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி படிச்சோம்னா நம்மளுக்கு இப்படித்தான் நம்ம படிக்கணும். அந்த இருபூத வீட்டில் ராமலென்றான் அப்படின்னு சேர்த்து படிச்சோம்னா நம்மளுக்கு பொருள் விளங்காது. இன்றைய அமர்வினுடைய முக்கியமான நோக்கம் இப்படி நம்ம படிச்சு பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்றையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை பெறுகிறோம். ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு அப்படின்னு சொல்றார். இப்படி இருந்தீன்னா முருகப்பெருமான நீ உணரலாம். ஒரு பூதரும்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களை எல்லாம் சேர்த்திட்டீங்கன்னா நீ கசாமுசான்னு உன்னை இதெல்லாம் தனிமை சித்திக்காது, தியானம் சித்திக்காது, இறை உணர்வு உனக்கு வாய்க்காது. ஆகவே ஒரு பூதரும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், மக்கள், பேத்து பிதிரு எல்லாத்தையும் விட்டுரு. அதுதான் வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்களெல்லாமா கூட வருகிறார்கள். அதெல்லாம் தான், அதையெல்லாம் உதாரணப்படுத்துவதற்காகத்தான் ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை வேண்டாமப்பா, பேச்சை நிறுத்தப்பா, உரை வேண்டாம், உணர்வு வேண்டாமப்பா. வேற எந்த 5 பூதங்களையும் 5 உணர்வுகளையும் நீ கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரே உணர்வாக வை. யாரோடு நீ தொடர்பு கொள்? இறைவனோடு தொடர்பு கொள்.
நீ இறைவன், இறைவன் நீ என்கின்ற அந்த நிலையை நீ அடை என்று ஒரு அற்புதமான ஒரு படிப்பினையை, ஒரு விளக்கத்தை இந்த வரிகள் மூலமாக அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். நமக்கு எல்லோருக்கும் இந்த காட்சியை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கின்ற காட்சியாக இருக்கின்றது. நம்மளுக்கு இப்போ எல்லோரையும் விட்டு நீங்கி விட்டோம், கூட்டத்தை விட்டு விலகி விட்டோம், அந்த குலாவுகின்ற சத்தத்தை விட்டு, குழப்பங்களை விட்டு நீங்கி விட்டோம். நாம் இப்பொழுது அமைதியான சூழ்நிலையிலே இருக்கின்றோம், தனிமையான சூழ்நிலையில் இருக்கின்றோம், உரை இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றோம், உணர்வு எல்லாம் அற்ற நிலையிலே இருக்கின்றோம். இறைவன் ஒருவனே சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி, இறை காட்சி, முருகப்பெருமானுடைய அற்புதமான தோற்றம் மிகுந்த இந்த காட்சியை நாம் எல்லாம் உணர்வதற்கு ஒரு நிலை அருணகிரிநாதர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருபூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. அடுத்ததாக பூத வீட்டில் இராமல் என்றான். முருகப்பெருமான் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? பூத வீட்டுல உடம்புல உயிர் இருக்குதே ஒழிய அந்த எண்ணம் எல்லாம் இல்லாம இறப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் உனக்கு எல்லாமே வந்துரு. பக்கத்துல யார் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன துன்பம், அந்த கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, பிரச்சனை என்ன, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆகவே பூத வீட்டில் உயிர் இருந்தாலும் உணர்வு இல்லாமல் இருந்தார். உயிர் இருக்குது, ஆனா உணர்வு அற்ற நிலைக்கு வா. இறைவன் ஒருவனே உனக்கு உயிர் பொருளாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும். பூத வீட்டில் இராமல், பூத வீட்டில் நீ இருக்கிற, ஆனா இருக்காத, என்னோட உயிரே இல்லை, நான் ஒரு சவம் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதைத்தான் சொல்றாரு. அதான் இராமல் இருந்தேங்கிறதுக்கு என்ன பொருள்னா, நான் ஒரு செத்த பணம் மாதிரி ஆகிட்டேன். இந்த 1 மணி நேரம் 10லிருந்து 11 மணி வரைக்கும் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வர மாதிரி அருணகிரிநாதர் இராமல் இரு என்றான் என்கின்ற செய்தியை அருமையாக சுட்டி காட்டிவிட்டு அடுத்த கருத்துக்கு அருணகிரிநாதர் புறப்பட்டு போகிறார். என்ன அடுத்த கருத்தை சொல்லுகிறார்? இரு கோட்டு ஒரு கை பொறுபூதரும் உரி தேகாசம் இட்ட பிராந்தகர். பிராந்தகர் அப்படின்னு சொன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய அற்புதங்கள் இந்த பாடல் வழியாக மிக பிரமாதமாக அருணகிரிநாதர் காட்டியிருக்கிறார். அவர் பிராந்தகர். ஏன் அவர் பிராந்தகர்? அவர் புறத்தை எரித்தார். அசுரர்கள் வாழுகின்ற அந்த முப்புறங்களையும் தவிடுபொடியாக்கிய அந்த பெருமான் சிவபெருமான் பிராந்தகன். அந்த பிராந்தகனுடைய செய்கை என்ன அப்படின்னா அரும்பெரும் செய்கை. மனிதர்களால் செய்ய முடியாத காரியம், சாதாரணமானவர்கள் செய்ய முடியாத அரும்பெரும் செயலை, ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை, ஒரு வீர தீர செயலை வெற்றிகரமாக நாட்டின பெருமான் சிவபெருமான். என்ன வீர செயல்களை காட்டினார் அப்படின்னு சொன்னா, இரு கோட்டு, கோட்டுன்னா என்னன்னா யானை. அந்த யானைக்கு என்ன இருக்குதுன்னா இரு தந்தங்கள். இரு கோட்டுன்னா 2 தந்தங்களை உடையது, ஒரு தும்பிக்கையை உடையது. இரு கோட்டு ஒரு கை, 2 தந்தங்களையும் ஒரு தும்பிக்கையையும் கொண்டு யானை பொருனா அப்படி வீரம் செறிந்த யானையாக இருக்குதம்மா. போருக்கு போகின்ற அந்த யானை, அது போர்க்களத்திலே நிற்கின்ற அந்த வீறு கொண்ட காட்சியாக அந்த யானை இருக்குது. தந்தத்தோடும் தும்பிக்கையோடும் போர் கொண்ட கோலத்தோடும் நிற்கின்ற அந்த யானையை சிவபெருமான் பார்த்தார். அவர் அந்த யானையை கொன்றார், தோலை உரித்தார், அவர் ஆடையாக போட்டுக்கொண்டார். இதுதான் அவருடைய வேறு வேறு செயல். அந்த காட்சியைத்தான்
அருணகிரிநாதர் எவ்வளவு அற்புதமாக, இதுதான் கவிதைங்கிறது, இதுதான் அலங்காரம் என்பது, இது இப்படித்தான் அலங்காரப்படுத்தி சிவபெருமானை நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றார். இப்ப படிச்சு பாருங்க. இரு கோட்டு ஒரு கை பொறு பூ தரும் முறித்தே, அந்த தோலை முறித்தே உரித்து காசம் இட்ட, அது உடையாக போட்டுக்கொண்ட புராந்தகர். அந்த புராந்தகருக்கு குரு, அந்த புராந்தகருக்கு குரு யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா பிரணவத்தினுடைய பொருளை அவருக்கு சிவபெருமானுக்கே புரியாம இருந்த பொழுது பிரணவத்தினுடைய பொருளையே சிவபெருமானுக்கு உணர்த்தியவர் யாருன்னா முருகப்பெருமான். அப்ப சிவபெருமானுக்கு அவர் உபதேசித்த காரணத்தினாலே இந்த இடத்திலே மகன் என்கின்ற, பிள்ளை என்கின்ற அந்த நிலையிலிருந்து அந்த குரு என்கின்ற நிலைக்கு முருகப்பெருமான் உயர்ந்து விடுகிறார். அதான் குரு பூத வேலவன் என்றும் நிட்டூர சூர குலந்தகனே என்றும் முருகப்பெருமானை வர்ணிக்கிறார். நிட்டூர சூரனுக்கு, நிட்டூர சூரன், அவன் கொடுமை மிகுந்த சூரன், அந்த சூரனுக்கே முருகப்பெருமான் குலாந்தகனாக விளங்குகிறார். குலாந்தகன்னா என்னன்னா யமனாக விளங்குகிறார். வாடா உன்னை பிளக்கிறேன், ரெண்டா பிளக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் இல்லையா, நிட்டூர சூர குலாந்தகன் முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானை இரு வர்ணனை மூலமாகவும் சிவபெருமானை ஒரு வர்ணனை மூலமாகவும் அருணகிரிநாதர் அலங்காரம் செய்து இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். சிவபெருமானுக்கு புராந்தகர் என்றும் முருகப்பெருமானுக்கு குருபூத வேலவன் என்றும் நிட்டூர சூர குலாந்தகனே என்றும் அவர் கூறி இந்த பாடலிலே இந்த தனிமை வேண்டும், தனிமையிலே நீ உணர்வற்று இருக்க வேண்டும், இறைவனை நீ கையகப்படுத்த வேண்டும், இறைவனை நீ ஆளுமைப்படுத்த வேண்டும், இறைவன் உன்னிடத்திலே குடிகொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான செய்தியை, ஆழமான செய்தியை, இதுதான் ஆன்மீகத்தினுடைய படிநிலையை அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் போதிக்கின்ற ஒரு ஆசானாக விளங்குகின்றார். இரு கரம் கூப்பி அருணகிரிநாதருக்கு நாம் நன்றிகளை மலர்களாக பாவித்து அவருடைய பாதார விந்தங்களிலே செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறைவனுடைய பாதார விந்தங்களிலே நம்ம இருக்க வேண்டும், என்றும் நீக்கமர நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையே. இந்த வாழ்க்கை என்பது நில்லாதது, இறைவனுடைய அடியே என்றும் நிலைத்தது என்கின்ற அந்த செய்தியை நமக்கு புலப்படுத்தி உருப்படுத்தி நம்ம உள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்ளுவதற்கு இந்த சந்தர்ப்பம் மிக அற்புதமான சந்தர்ப்பமாக அருணகிரிநாதர் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அருணகிரி பெருமானுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக 46வது பாடல். நீயான ஞான வினோதம் தன என்று நீ அருள்வாய், சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதரல் குல் தோயா உருகி பருகி பெருகி துவடும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே என்கின்ற ஒரு உயர்ந்த கருத்தை உள்ளடக்கிய இந்த பாடல் 46வது பாடல். ஏக்கத்தோடு முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாதர் விண்ணப்பிக்கிறதாக இந்த பாடல் தொடங்குகிறது. நீயான ஞான வினோதம் தன்னை என்று எனக்கு அருள்வாய் முருகா, உன்னுடைய பாதங்களையும் நான் பணிந்து கொண்டே இருக்கின்றேன், உன்னையே தியானமாக இருக்கின்றேன், உன்னடியே நான் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றேன் முருகா. என்றைக்கு நீயான உன் முருகப்பெருமானுடைய ஞான வினோதம் தன்னை அருள் கருணை, முருகப்பெருமானுடைய அருள் கருணை
என் மீது என்றைக்கு பாதிக்கும்? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, காற்று வியாபித்திருக்கின்றதை போல காற்று உலகெங்கிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. ஆனால் அந்த காற்று என்னிடத்திலே புக வேண்டும். அதை போல முருகப்பெருமானுடைய ஞான கருணை, ஞானோபதேசம், அருள் கருணை, அருள் வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் படிய வேண்டும். அது என்று அந்த சந்தர்ப்பம், அந்த புனிதமான சந்தர்ப்பம் அமையும். எப்பப்பா நீ அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுப்ப, நான் என்று உன்னுடைய அருள் கருணைக்கு பரிபூர்ண பாத்திரம் ஆகப் போகின்றேன் என்பதை நான் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நினைந்து நினைந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். சேயோன் சேயான வேல் கந்தனே, சிவபெருமானுக்கு சேயாக இருக்கின்றவனே, வேலை தாங்கி வேலவனாக இருக்கின்றவனே, கந்தனாக காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமானே, திருச்செந்தூரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய செந்திலாய் இருக்கக்கூடியவனே, எனக்கு அருள் பார்வையை காட்டு, எனக்கு ஞான பார்வையை காட்டு. ஊனக்கண்ணில் நான் உழன்று கொண்டிருக்கின்றேன், அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய ஞான பார்வை எனக்கு கிடைக்கின்ற பொழுது நான் ஞானக்கண் உடையவனாக ஆவேன் என்கின்ற ஒரு வேட்கை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கம், அவர் இந்த உலக வாழ்க்கையிலே உழன்று உழன்று தேய்ந்து தேய்ந்து அதிலே சலிப்பு மிகுந்த அந்த நேரத்திலே, முருகா உன்னுடைய காட்சிதான் எனக்கு பரிபூர்ணமான நிவாரணத்தை கொடுக்கும். எனக்கு நிவாரணம் வேண்டும், இந்த கஷ்டத்திலிருந்து நான் விலக வேண்டும், முருகப்பெருமானே அருள் கொடுப்பாய் என்கின்ற அந்த அற்புதமான செய்தியை இந்த பாடல் வழியாக நாம் பார்க்கின்றோம். நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய், சேயான வேல் கந்தனே செந்திலாய் என்ற செய்தியோடு ரொம்ப அதை அமைத்து காட்டியிருக்கின்றாய். பாடலினுடைய இரண்டாவது பகுதியில் தான் நம்ம ஏற்கனவே இந்த காதலின் சிறப்பை பற்றி பேசியிருக்கிறோம். வள்ளியோடு முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, அது காதல் காட்சி, அது புனிதமான காட்சி, அது இன்பமான காட்சி. இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் சொல்லுகின்ற அந்த காட்சி என்னன்னா, இதிலிருந்து நீங்க எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மானுடர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை குரல் விடுக்கின்றேன். அது என்ன குரல் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காமம் என்கின்ற அந்த உணர்வை தூண்டுகின்ற வகையில பெண்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை அவர்களுடைய வலைக்குள் சிக்கு வைப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி தான் இங்க வந்திருக்குது. அதை படிச்சு பார்க்கலாம்னு. சித்திர மாதர் அல்குல் அப்படின்ட்டார். அந்த பொம்பளைகளை எப்படி இருப்பாங்க, எல்லாம் நழுக்கி தழுக்கி மினுக்கி நம்மளை எல்லாம் கவர்கின்ற வகையில் இருப்பார்கள் என்பதற்காகத்தான் சித்திர மாதர் அல்குல். அதுல நான் சிக்கிட்டேன்கிறார் அருணகிரிநாதர். அதான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அருணகிரிநாதர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒரு இலக்கிய கர்த்தாவாக அவர் விளங்குகின்றார். கந்தர் அலங்காரத்தினுடைய படைப்பாளியாக அவர் விளங்குகின்றார். ஒரு படைப்பாளி அந்த இலக்கிய நயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் இறைவனுடைய பெருமையை பற்றி பேசுவதற்காக அமைந்த ஒரு பாடல் திரட்டு தான் கந்தர் அலங்காரங்கிறது. ஆனா அந்த முருகப்பெருமானுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது அது தன்னையும் அறியாம தன்னுடைய சொந்த அனுபவங்கள், சொந்த வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையும் கவிஞனுக்கு ஏற்பட்டு விடுவது என்பது இயல்பு அப்படிங்கிறத நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் தான் அருணகிரிநாதருடைய சோகத்தை இங்க சொல்றாரு. அவர் நொந்து போனதை, அவர் அந்து போன நிகழ்ச்சியை இந்த இடத்துல சொல்றாரு. எனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல மனம் இருந்தும் அந்த நல்ல மனத்தை விட்டு விட்டு நார மனம் தேடினவன் நானு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. எப்படி இவர் வாழ்க்கையில சிக்கிட்டாரு? சித்திர மாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாய வாழ்க்கை.
மாயத்தில் நான் சிக்கிட்டேன். அந்த அந்த விலை மாதர்கள்கிட்ட அவர் சிக்கி வேதனைப்பட்ட அந்த நிகழ்ச்சியைத்தான் வார்த்தைகளை பாருங்க. உருகி பருகி பெருகி துவளும். அவங்க கையில சிக்கி சின்ன பின்னப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு காட்டுறாரு. சித்திரமோதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கம். அதுதான் எனக்கு மனோதுக்கம் ஆயிப்போச்சு. நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து செப்பனே வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் எனக்கு சிரமம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த விலை மாதர்களுடைய பிடியிலே நான் சிக்கிவிட்ட காரணத்தினாலே என்னுடைய வாழ்க்கை மனோ துக்கம் ஆகிவிட்டது. முருகா, இந்த மனோ துக்கம் எனக்கு மாய வேண்டும், தீர வேண்டும். அதற்கு நீ அருள் கருணை புரிய வேண்டும் என்று நான் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று விண்ணப்பத்தை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். ஆகவே காதலினால் பெருமை, காமத்தினால் சிறுமை என்கின்ற கருத்தையும், தான் பட்ட வேதனையை, தான் பட்ட சிரமத்தை தான் அவர் மாட்டிட்டாரு, அவர் குழியில விழுந்துட்டாரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற வண்ணமும், இந்த காம குழியில போய் நீங்க எல்லாம் விழுந்துடாதீங்க, விழுந்தீங்கன்னா உருகி போயிருவீங்க, பருகி போயிருவீங்க, பெருகி போயிருவீங்க, துவழ்ந்து போய் விடுவீர்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை சொல்லுகின்ற விதமாக இந்த பாடலை சொல்லி, அந்த நான் எனக்கு ஞானம் கண் வேண்டும், உன்னுடைய இறைவனுடைய ஞானத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், அதற்காக அன்றாடம் துதி செய்து கொண்டிருக்கின்றேன், இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த ஞான கண்ணை எனக்கு காட்டுவாய், கொடுப்பாய். அந்த ஊனக்கண் போய் ஞானக்கண் பெறுகின்ற சந்தர்ப்பம் எப்பொழுது எனக்கு அமையும் என்கின்ற வரியாக, நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய், சேயான வேல் கண்டனே செந்திலாய் என்று அவர் கேட்டு அந்த காமக்கிளத்தியர்கள் படுத்துகின்ற பாடலையும் இந்த பாடல் வழியாக புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். மாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே இது தீரணும். எனக்கு மாயா அந்த சித்திரவதப்படுகின்ற அந்த நிலை தீர வேண்டும் என்கின்ற அந்த விண்ணப்பத்தையும் அருணகிரிநாதர் பதிவாக்கி கொண்டு இந்த பாடலை முடித்து காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தீபாவளி தருணத்திலே, தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் இந்த வகுப்பிற்கு நீங்கள் எல்லாம் அமர்ந்து இந்த 1 மணி நேரம் அருணகிரிநாதரை சிந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அம்மையாருக்கும் உங்களுக்கும் நன்றி பாராட்டி, அம்மையார் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த பாடல் இந்த வகுப்பு முடிந்தவுடன் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை புலப்படுத்தி கொண்டு, எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை புலப்படுத்தி கொண்டு உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆமா, மங்கையர்க்கரசி அம்மா ஒரு அடியாராவது பேசலாம், கருத்தை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனது சிறிய தகப்பனார் அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். ஒரே நிமிஷம் ஐயா, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கய்யா, எக்கோ அடிக்குது. ஒரே நிமிஷம். அவரு பக்கத்துல இருந்தனால எக்கோ கேக்குதுங்க. சரிங்களா? பண்ணிட்டேன். நீங்க பேசுங்கம்மா. ஹலோ, நீங்க பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ இல்ல, நான் மியூட் போட்டு வச்சேன். நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷங்க.
அம்மா நீங்க கேக்குதுங்களா? பேசுங்க. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. பேசுங்க. திருச்சிற்றம்பலம். ஒரு கந்தர் அலங்கார அம்மா கேக்கலைங்கம்மா. கேக்கலங்கம்மா இப்ப சொல்லி இந்த உடம்பு நிலையில்லாதது என்று நிலையில்லாம கேக்குதுங்களா? இப்ப விட்டு விட்டு கேக்குதுமா, இப்பதான் கேக்குது. இந்த உடம்பு நிலையில்லாத பத்தி சொல்லதான் கேக்குது, மத்த முன்னால பேசுறது கேட்கல. மறுபடியும் ஒரு தரம் பேசுங்க. என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார்கள். கேக்குது இல்லைங்க? கேக்கல. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. இந்த வாழ்க்கை நிலையில்லாதது இந்த உடல் நிலையாமையை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். எல்லா சான்றோர்களும் அறிஞர்களும் முனிவர்களும் அனைவருமே இந்த உடம்பு நிலையில்லாதது என்பதைத்தான் எடுத்து சொல்லுகின்றன. சைவ சித்தாந்தமும் அப்படித்தான் இந்த உடல் வேறு உயிர் வேறு என்பதை சொல்லுகிறது. இந்த உடலானது தனுகரண போன போகங்களாக நமக்கு இறைவன் கொடுத்து இந்த உயிரினுடைய ஆணவ மலத்தை அழிப்பதற்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு என்றது சைவ சித்தாந்தமும் சொல்லுகிறது. அப்படி இந்த உடம்பு நிலையற்றது. அதனால் நாம் இந்த உலக பற்றில் வீழ்ந்து விடாமல் இறைவனுடைய திருவடியை பற்றுக்கோடாக கொண்டு அவனுடைய திருவடியை பற்றி நாம் எல்லோரும் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா நூலாசிரியர்களும் எல்லா ஆன்றோர்களும் சான்றோர்களும் முனிவர்களும் சொல்லுகின்ற முத்தான கருத்தாக நமக்கு அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலையாமையை பற்றி இந்த 4-5 பாடல்களில் ரொம்ப அழகாக நம்ம சிறிய தந்தையார் அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இந்த உடம்பானது அழியக்கூடிய நரம்பாலும் எலும்புகளாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. வீடு வரை உறவு, காடு வரை மனைவி, கடைசி வரை யாரோ அப்படின்னு கண்ணதாசன் சொன்னதை நினைவூட்டினார். அதாவது கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் கவிதைக்காக சொன்னார். ஆனால் நமக்கு கடைசி வரை முருகப்பெருமான் என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லி ஒரு நல்ல சித்தாந்த கருத்தினை நமக்கு பதிச்சிருக்காரு. இந்த 1 மணி நேரமும் நம் அனைவருடைய வாழ்வில் பொன்னான நேரம். இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரம், வாரத்தில் 1 மணி நேரம் நாம் இப்படி இறைவனுடைய திருவடியை சிந்திப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம பிரேமா அம்மா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி அன்பர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம நிறைவு செய்வோமா? ஒரு நிமிஷம். வான்முகில் வளாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறும் வாழ்க வெற்றி கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானித்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அம்மா